Hello everyone, welcome to Shiksha class. UGTRB எக்ஸாம்ஸ்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வெறும் PYQ கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போனா மட்டும் பத்தாது. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்டா 2024ல நடந்த UGTRB கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல 150 கொஸ்டின்ஸ் டோட்டலா கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல நம்ம அந்த 150 கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம் வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா SF6 molecule consists of octahedral geometry due to dash type of hybridization. இப்போ இங்க நமக்கு கொடுத்திருக்க மாலிக்யூல் வந்துட்டு இட்ஸ் SF6, ரைட்? இந்த SF6 மாலிக்யூல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க, இட் ஹாஸ் ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும், ரைட்? இப்போ கொடுத்திருக்க SF6 மாலிக்யூல்ல 6 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ 6 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளோட ஆர்பிட்டல்ஸுமே 6 ஆர்பிட்டல்ஸ் நமக்கு இன்வால்வ் ஆயிருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாக்குறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல ஒரு S ஆர்பிட்டல் 3 P ஆர்பிட்டல். இப்போ இது மொத்தமா சேர்த்தா we have 4 orbitals. 4 orbitals சேர்ந்து it cannot form octahedral geometry. So it can either form tetrahedral or square planar. sp3 hybridization எல்லாமே it forms tetrahedral compound. அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் பி பார்த்தோம்னா இதுல ஒரு D, ஒரு S ஆர்பிட்டல், 3 P ஆர்பிட்டல் சேர்த்தோம்னா டோட்டலா 5 இருக்கு. அகைன் ஆக்டாஹெட்ரலுக்கு we need 6 orbitals, ரைட்? அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. இப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி பார்க்கும்போது ஒரு S ஆர்பிட்டல், 3 P ஆர்பிட்டல், 2 D ஆர்பிட்டல் ஆட் பண்ணா இட்ஸ் 6. அகைன் இங்க 2 D, ஒரு S, 3 P, அகைன் 6. இப்போ இந்த D to sp3 கான்ஃபிகரேஷன், அதாவது ஹைபிரிடைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா D to sp3 hybridization வந்து இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் காம்ப்ளெக்ஸஸ். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிளா இருக்கும். ஜஸ்ட் நார்மல் காம்பவுண்ட்ஸ் வந்து இது ஃபார்ம் பண்ணாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, விச் இஸ் sp3d2 hybridization. இதுக்கான ஆன்சர் வந்து sp3d2 hybridization. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போனா, ஸோ இதுக்குள்ள ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், விச் இஸ் அகைன் sp3d2. ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா which transition element does not completely fill the electron in 4s subshell. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு 4 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எலக்ட்ரானிக், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். இப்போ கோபால்ட்டுக்கு வந்துட்டு வெறும் கோபால்ட் மெட்டலுக்குன்றப்போ இட் ஹாஸ் 3d7 and 4s2 கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ அதை ஆர்பிட்டல்ல வரைஞ்சோம்னா it has 2 4s electrons இதுல இருக்கு. இப்ப அயனுக்கும் it has 3d6 and 4s2. Again it has 2 electrons in 4s shell. நிக்கலுக்கும் it has 2 4s electrons, right? அப்ப இது மூணுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது, பிகாஸ் இதுல 4s electrons இருக்கு. இப்போ காப்பருக்கு வந்துட்டு காப்பரோட யூஸ்வல் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா இட்ஸ் 3d9 4s2, ரைட்? இப்போ 3d9 4s2ன்றப்போ இப்ப நம்ம அதோட ஆர்பிட்டல்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா 3d ஆர்பிட்டல், இது 4s ஆர்பிட்டல், ரைட்? ஸோ இப்போ வரையும் போது 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு எலக்ட்ரான் இங்க ஃப்ரீயா இருக்கு. 4s ஆர்பிட்லயும் இட் ஹாஸ் 2 எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஆனா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3d, இப்போ காப்பர்ல இருக்க ஒரு 3d எலக்ட்ரானுக்கு இன்னொரு 3d எலக்ட்ரான் அதோட போய் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா it can attain the stable 3d10 configuration. So copper வந்துட்டு ஆப்வியஸா என்ன பண்ணும் அப்படின்னா 4sல இருக்க ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு it becomes 3d10 4s1 இந்த கான்ஃபிகரேஷனா அது மாறிடும். ஸோ த ஃபைனல், ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் எதுன்னு பார்த்தா இட்ஸ் கோயிங் டு பி காப்பர் ஆட்டம், பிகாஸ் இதுல ஃபைனலா ஒரு எலக்ட்ரான்ல இருக்கு 4s. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரான் இல்ல இந்த 4s சப்ஷெல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது காப்பருக்கு மட்டும்தான் இல்ல, காப்பருக்கு மட்டும்தான் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் காப்பர். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா the minimum energy a photon must possess in order to produce photoelectric effect with platinum metal is. இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க என்ன வேல்யூ, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி we should understand the concept first, ரைட்? அப்போ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we should know what photoelectric effect is. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்க கொடுத்துருக்க மெட்டல்னு பார்த்தோம்னா இட்ஸ் பிளாட்டினம் மெட்டல், ரைட்? இப்போ பிளாட்டினம் மெட்டல்னு எடுத்துப்போம். இதுதான் பிளாட்டினம் மெட்டலோட சர்ஃபேஸ்னு வச்சுப்போம், ரைட்? பிளாட்டினம், இந்த மெட்டல் ஆல்வேஸ் ஹாஸ்
சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ரைட். ஸோ இப்போ இந்த பிளாட்டினம் மெட்டல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம ஒரு போட்டோ எனர்ஜி, ஓகே, வி ஆர் பாசிங் போட்டோ எனர்ஜி. இப்போ இந்த போட்டோ எனர்ஜி நம்ம பாஸ் பண்ணும்போது இதுல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து நாக் அவுட் ஆகி அண்ட் எலக்ட்ரான் வில் கெட் ரிலீஸ்ட். ஓகேவா? இந்த பினாமினனோட பேரு தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஒரு காமனான ஃபார்முலா இருக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு. அது என்னன்னா E is equal to psi plus kinetic energy. E தான் வந்துட்டு எனர்ஜி ஆஃப் திஸ் இன்சிடென்ட் போட்டான். psi வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ எனர்ஜி. பட் என்னன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு மினிமம் எனர்ஜி தேவைப்படுது. இட்ஸ் த மினிமம் எனர்ஜி required to eject an electron from the metal surface. So இது psi வந்துட்டு இட்ஸ் மினிமம் எனர்ஜி. ஆர் இதை என்ன சொல்லுவாங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கைனடிக் எனர்ஜி. இப்ப எலக்ட்ரான் வந்துட்டு இஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஃப்ரீ ஆகுறதுக்கு தான் இந்த போட்டோ எனர்ஜி தேவை. இது இஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் ஆப்வியஸ்லி மூவ் ரைட். அந்த மூவ் ஆகுறதுனால வர எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். P is equal to h mu. இட்ஸ் பேசிக் ஈக்குவேஷன் we all would have learned, right? ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா h mu is equal to அந்த psiயோட வேல்யூ becomes h mu naught because h mu naught is the minimum frequency, right? And then kinetic energy formula it's half mv square. இப்ப இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு மினிமம் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மினிமம் எனர்ஜி ஆஃப் போட்டான் டு ப்ரொடியூஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அப்ப நம்ம இந்த வேல்யூக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஹெச் மியூ நாட்டோட ஆன்சர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு தெரியும் ஆல்ரெடி விச் இஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் 6.626 into 10 to the power minus 27 per second. And then mu naught வந்துட்டு it's the threshold frequency இங்க கொடுத்துட்டாங்க which is 0.3 into 10 to the power 15 per second. So இப்போ இந்த வேல்யூஸ் வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா we would get 8.6 into 10 to the power minus 12 ERG. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்திருந்த கரெக்டான ஆப்ஷன் வந்து ஜிடிஆர்பில கொடுத்திருந்த ஆன்சர் கீழே கொடுத்திருந்தது இட்ஸ் ஆப்ஷன் பி. ஆனா நமக்கு நம்மளோட கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி 8.6 into 10 to the power minus 12, ரைட்? ஸோ அது இதுல எந்த ஆப்ஷனோடய மேட்ச் ஆகல. பட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் 8.6 into 10 to the power minus 12 ERG. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா the uncertainties in position and velocity of a particle are 10 to the power minus 10 meter and 5.27 into 10 to the power 24 meter per second respectively. Uncertainty in position கொடுத்திருக்காங்க, uncertainty in velocity கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா we have to calculate the mass of the particle. அந்த பார்ட்டிகளோட மாஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஹெய்சன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா தான் இட்ஸ் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஃபார்முலா. Delta x, which is uncertainty in position, into delta p, which is uncertainty in momentum, is always greater than or equal to h by 4 pi. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுல தான் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணி we are going to solve it. இப்போ டெல்டா எக்ஸ் அகைன் நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் 10 to the power minus 10 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டெல்டா வியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ எப்பவுமே மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி, ரைட்? அப்ப அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது mass into uncertainty in velocity. அப்போ அந்த uncertain velocity value 5.27 into 10 to the power minus 24. So இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா will get the mass value. அப்போ mass value வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி 100 gram. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க போட்டு பார்த்துட்டு இது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது 100 கிராம் தான் கரெக்டா வருதான்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. பிஃபோர் தட் வில் ஜஸ்ட் ரிவ்யூ த ஆன்சர் ஹியர். அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் இட்ஸ் 100 கிராம். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அட்டாமிக் ரேடியே ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம், ஆல்கலி மெட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம், ருபீடியம் அண்ட் சீசியம். ஓகே, ருபீடியம் அண்ட் சீசியம். இப்போ இந்த எலிமெண்ட்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லித்தியமோடது இட்ஸ் 2s1, சோடியமோடது 3s1, பொட்டாசியமோடது 4s1, ருபீடியமோடது 5s1 அண்ட் சீசியமோடது 6s1, ரைட்? அப்ப கீழே போக போக டவுன் த குரூப் இந்த பிரின்சிபல் ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஷெல் இந்த நம்பர் ஆஃப் பிரின்சிபல் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
அப்போ அட்டாமிக் சைஸுமே வந்துட்டு இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். இட் வில் இன்க்ரீஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம். ஸோ அப்ப ஆர்டர் பார்க்கும்போது டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். தட்ஸ் த ஆன்சர். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம். தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் டஸ் நாட் டிக்ரீஸ், தப்பு. இட் இஸ் நாட் ஈக்குவல், அதுவும் தப்பு. இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு ருபீடியம் அண்ட் தென் டிக்ரீசஸ், அதுவும் தப்பு. த்ரூ அவுட் லித்தியம் டு சீசியம் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு போனோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6ல என்ன கேட்டிருக்காங்கன்னா the increasing order of Lewis acidity among the following boron halides. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். அகைன் இதுல இவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்லயே மிஸ்டேக் இருந்தது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இங்க நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா BF3, BCl3 அண்ட் BBr3, ரைட்? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லூயிஸ் ஆசிட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ லூயிஸ் ஆசிட்னா இட்ஸ் ஸ்பீஷீஸ் தட் கேன் அக்செப்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஆசிட் வந்துட்டு ஒரு ஆசிட் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற டெண்டன்சி இருக்கணும். அதுதான் லூயிஸ் ஆசிட். ஓகே, இப்போ போரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போரான்ல வந்து இட் ஹாஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ். வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால இட் கேன் ஈஸிலி அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நேச்சுரலி ஒரு லூயிஸ் ஆசிட் நேச்சர் இருக்கு. இட் கேன் ஈஸிலி அக்செப்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு நேச்சுரலாவே ஆஸ் ஐ செட் அதுக்கு நேச்சுரலாவே லூயிஸ் ஆசிடிக் நேச்சர் இருக்கு. இப்போ இன்னொரு ஃபேக்டர் இதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அதுதான் என்னன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ ஆஸ் வி ஆல் நோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இட்ஸ் த எபிலிட்டி டு அட்ராக்ட் அ ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள்ல பார்த்திருப்போம், ஃப்ளூரின் ஹாஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் தென் ஃபாலோட் பை குளோரின், ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர். நம்ம அப்ப நேச்சுரலா என்ன நினைப்போம், ஃப்ளூரின் ஹாஸ் த எபிலிட்டி டு அட்ராக்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றப்போ அப்ப ஃப்ளூரின் கூட போரான் வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா போரான்ல இருந்து ஃப்ளூரின் வந்து ஈஸியா எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஐடியா நமக்கு வரும். அதனால ஆன்சர் வந்து நம்ம என்னவா இருக்கும்னு நினைப்போம்னா BF3க்கு தான் ஜாஸ்தியா இருக்கும், BCl3 அதை விட ஜாஸ்தியா BBr3க்கு இருக்கும்னு நினைப்போம். பிகாஸ் ஃப்ளூரின் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னால போரான்ல இருந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ போரான் வந்து ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆச்சுன்னா இது ஆப்வியஸா என்ன பண்ணும், இன்னொரு எலமெண்ட் வரப்போ அந்த இன்னொரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரப்போ அது வந்து எடுத்துக்கணும் தான் பார்ப்போம் போரான். அப்படி நினைச்சு நம்ம வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர் நினைப்போம். பட் திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ரைட்டா? இப்போ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரும் ஒரு ரோல் பிளே பண்ணுது. அது என்ன அப்படின்னா பேக் பாண்ட். இப்ப நம்ம சொன்னோம் ஃப்ளூரின் வந்துட்டு போரானோட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் பிகாஸ் ஃப்ளூரின் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். பட் that's நாட் த கேஸ். ஃப்ளூரினுக்கு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர் இருந்தாலும் இட் ஹாஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கு ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன பண்ணும்னா இட் காசஸ் பேக் பாண்டிங். போரானோட ஆர்பிட்டல் வந்து இட் ஹாஸ் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, 2p எலக்ட்ரான். ஸோ வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இப்போ ஃப்ளூரின் என்ன பண்ணும்னா இட் வில் ஈஸிலி பேக் டொனேட் தீஸ் எலக்ட்ரான்ஸ் டு போரான். இந்த பேக் டொனேஷன்னால ஃப்ளூரினுக்கு தான் ஹை பேக் டொனேஷன் ஆர்டர் இருக்கு, ஃபாலோட் பை குளோரின், ஃபாலோட் பை புரோமின். இந்த பேக் டொனேஷன்னால நம்மளோட ஆர்டர் டோட்டலா மாறிடும். இந்த ஆர்டர் எப்படி மாறும் அப்படின்னா BBr3க்கு ஜாஸ்தி, BCl3 ஃபாலோட் பை BF3. So this is going to be the correct order. இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா you just let me know in the comment section. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்துடலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம், which is BBr3 greater than BCl3 BF3. ஸோ இந்த ஆர்டரா தான் இருக்கணும். இதை இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதணும்னா என்ன ஆர்டர் வரும்னா BF3 less than BCl3 less than BBr3 இந்த ஆர்டர்ல வரும். இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். பட் இதுல வந்துட்டு there should be a change. இந்த ஆரோவை அவங்க மாத்திருக்கணும், right? Because increasing order கொடுக்கறது பதிலா they have mentioned decreasing order. இந்த இப்படி வரக்கூடாது, it should have been this way. So there is a slight change in the option here. அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகே, now for the next question. ஓகே, இப்ப 7th question பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா the geometry of PH4+ is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாஸ்பரஸ் மாலிக்யூல் எடுத்துட்டோம்னா அது வந்து it belongs to nitrogen group.
நைட்ரஜன் பாஸ்பரஸ் மாலிக்யூலோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு டோட்டலா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். இங்க ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கு PH4ல. பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால we have to remove ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிடணும், ரைட்? அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் ஆகுதுன்னா 4 ஹைட்ரஜன். அப்போ ஒரு ஹைட்ரஜனும் ஒவ்வொரு எலக்ட்ரான் கூட பாண்ட் ஆகும். ஒவ்வொரு எலக்ட்ரான் கூட பாண்டிங் நடந்து நமக்கு ஃபைனலா வர ஸ்ட்ரக்சர். இப்போ பாண்ட் பேர் மொத்தமா 4 இருக்கு. லோன் பேர்ஸ்னு பார்த்தா எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இதோட ஸ்டெரிக் நம்பர் வந்து 4. அப்ப 4ன்னு இருந்தாலே இட் கேன் பி எய்தர் டெட்ராஹீட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளானார். பட் இன் திஸ் கேஸ் இட்ஸ் கோயிங் டு பி a tetrahedral geometry. So the answer here is option C. The geometry of PH4 plus is tetrahedral. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, which among the following lanthanide ion is diamagnetic? டயாமேக்னெட்டிக் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம எதனால ஸ்டக் ஆகும் அப்படின்னா, இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரிமெம்பர் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனைட் அயான்ஸ். லாந்தனைட் அயான்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். பட் வி ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் ஆஃப் தீஸ் பிகாஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம ஈஸியா மார்க் எடுத்துடலாம். அந்த லாந்தனைட் அயானோட கான்ஃபிகரேஷன் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா. இப்போ நம்ம அதான் மெயினா இதுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ என்னென்ன லாந்தனைட் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அகேன் La3+, புரோமீத்தியம், பிரசியோடிமியம் அண்ட் சமேரியம் கொடுத்துருக்காங்க. இப்ப La3+, லாந்தனம் அயானோட 3+ அயானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இட்ஸ் 4f0. ஓகே, 4f0னா ஆர்பிட்டல்ல F ஆர்பிட்டல்ல எந்த எலக்ட்ரானுமே ஃபில் ஆகாது. ஸோ இட் இஸ் எந்த அன்பேர்ட் எலக்ட்ரானுமே இல்லை. ஸோ இது டயாமேக்னெட்டிக். தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் புரோமீத்தியம் பார்த்தோம்னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு பிகாஸ் இட் ஹாஸ் 4f கான்ஃபிகரேஷன். அதனால இட்ஸ் பாராமேக்னெட்டிக். பிரசியோடிமியம்க்குமே இட் ஹாஸ் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். Again, it's paramagnetic. Samarium it has 5 unpaired electrons. Again, paramagnetic. இப்போ இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஒரே டயமேக்னெட்டிக் லாந்தனைட் அயான் எதுன்னா இட்ஸ் லாந்தனம் 3. ஸோ இப்போ இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல லாந்தனம் 3+ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? ஸோ குரோமியம் பெர்சன்டேஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய் ஆஃப் அயன், ரைட்? ஸோ இதுல வந்துட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு வந்து கோட் பண்ணுவாங்க. குரோமியம் ஆக்சைடு எந்த பெர்சன்டேஜ்ல இருக்குன்னா இட்ஸ் அரௌண்ட் 10.5 to 12% குரோமியம் இருக்கும். ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல நமக்கு 11.5 தான் அந்த ரேஞ்ச்ல வருது. ஸோ 11.5% இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 10 என்னன்னு பார்த்தோம்னா, விச் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனம்? அப்ப லாந்தனம் தான் லாந்தனைட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் படி பார்த்தோம்னா ரிமெம்பரன்ஸ் பேஸ்ல தான் நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் பி, 4f0, 5d1 and 6s2, ரைட்? ஓகே ஓகே, இப்போ கொஸ்டின் 11 என்னன்னு பார்த்தோம்னா, an ionic bond is formed between two elements of the following nature. அப்ப எந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கும் நடுவுல அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பவுமே அயனிக் பாண்ட் வந்துட்டு இட்ஸ் ஃபார்ம்ட் டியூ டு டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஏன்ற ஒரு மெட்டல்கிட்ட ஓகே வி கேன் கன்சிடர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் NaCl here. ஓகே, ஸோ இப்போ NaCl மெட்டல்ல வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோடியம்க்கு வெறும் ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்கு. குளோரினுக்கு வந்துட்டு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, ரைட்? அப்ப இந்த சோடியம் வந்து என்ன பண்ணும்னா, குளோரினுக்கு அதுட்டு இருக்க இந்த ஒரு எலக்ட்ரானையும் அது வந்து டொனேட் பண்ணிட்டு இட் ஃபார்ம்ஸ் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் சேர்ந்து ஃபார்ம் பண்ண இந்த ஒரு பாண்ட் தான் இட்ஸ் அயனிக் பாண்ட். ஓகே, இந்த அயனிக் பாண்ட் வந்து எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்டு பிட்வீன் an electropositive metal and an electronegative element, and an electropositive and an electronegative element, because electropositive elementல தான் எலமெண்ட் தான் ஈஸியா அந்த அதோட ஒரு எலக்ட்ரானை வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்பதான் அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் an electropositive and an electronegative element. ஓகே, இப்போ 12th கொஸ்டின் போனோம் அப்படின்னா, among the following molecules that does not contain a coordinate covalent bond is. இப்போ இந்த இதுக்கு ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி we should know what is the coordinate covalent bond, right? So இப்போ அயனிக் பாண்ட் இப்போ சொன்ன மாதிரி அயனிக் பாண்ட் வந்துட்டு it is formed by donating electrons. Covalent bond is formed by sharing electrons. Coordinate covalent bond எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே ஒரே ஆட்டம்ல இருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற ஆட்டம் இருக்குன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே இட் இஸ் கிவன் டு பி.
இப்போ இங்க ஃபார்ம் ஆகுற இந்த பாண்டுக்கு பேரு தான் இட்ஸ் கோஆர்டினேட் பாண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம்னா we would have seen about few complexes. இப்போ கோபால்ட் வந்துட்டு எலக்ட்ரான் எஃபிஷியன்ட் மெட்டலா இருக்கும். அது கூட வந்துட்டு இப்போ 6 அமோனியா அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த காம்ப்ளெக்ஸ்ல. இப்போ இந்த ஒவ்வொரு நைட்ரஜனுமே வந்துட்டு 2 எலக்ட்ரான்ஸை கோபால்ட்டுக்கு டொனேட் பண்ணிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இங்க இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இந்த பாண்டோட நேச்சர் வந்து இட்ஸ் கோஆர்டினேட் பாண்ட். ஸோ இப்போ அங்க எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இட்ஸ் NH4+. ஓகே, இட்ஸ் நாட் NH3+, இட்ஸ் NH4+. ஸோ இந்த NH4+ல NH3ல இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜனுக்கு ஷேர் பண்ணிருக்கு. ஸோ அதனால ஃபார்ம் ஆனதுதான் NH4+. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் அ கோஆர்டினேட் பாண்ட். ஆப்ஷன் ஏ கண்டெய்ன்ஸ் கோஆர்டினேட் பாண்ட். BF4ல அதே மாதிரி F- இருக்க 2 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் BF3ல இருக்க வேக்கண்ட் ஆர்பிட்டலுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்ப அகேன் இட் கண்டெய்ன்ஸ் அ கோஆர்டினேட் பாண்ட். ஸோ இதுலயும் கோஆர்டினேட் பாண்ட். PCl6- அகேன் தெர் இஸ் அ ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் குளோரின் டு பாஸ். அகேன் இங்க ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருக்கு. ஆனா இப்ப NO2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம்னா தெரியும். நைட்ரஜனுக்கு வந்துட்டு மொத்தமா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான், ரைட்? ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் போயிடும். ஸோ டோட்டலா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். சுத்தி வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கு, ரைட்? 2 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜனுக்கு மொத்தமா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். 1 2 3 4 5 6 ஒரு ஆக்சிஜனுக்கு. இங்க 1 2 3 4 5 6 ஆக்சிஜன். அப்போ இது வந்துட்டு இது இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட். நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா N double bond O, N double bond O. ஸோ இப்ப இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆயிருக்கு. ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ரெண்டுமே சேர்த்து எலக்ட்ரான் ஷேரிங் நடந்திருக்கு. வெறும் ஆக்சிஜன் மட்டும் நைட்ரஜன் கொடுக்கல. ஸோ இங்க ஃபார்ம் ஆயிருக்க இந்த 2 பாண்டுமே வந்துட்டு இட்ஸ் கோவேலன்ட் பாண்ட், நாட் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். இங்க மட்டும் கோஆர்டினேஷன் பாண்ட் இல்ல. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் NO2+. NO2+ தான் இட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் here. Okay. Now for the next question. 13th question என்னன்னு பார்த்தோம்னா the ionic compounds are என்ன ஆப்ஷன் நம்ம கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு செலக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம அயனிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஆன்சர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரீசெண்டா லாஸ்ட் கொஸ்டின்ல கூட பார்த்தோம் NO2+. இட்ஸ் அ கோவேலன்ட் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார்ம் தி சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகும். இதே ஒரு அயனிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம், சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு வந்துட்டு வெறும் ஒரு ஸ்மால் மாலிகுலா இருக்காது. இட் வுட் ஃபார்ம் அ நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர், ரைட்? நிறைய இட் வுட் ஃபார்ம் அ நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர். I'm just drawing, but this is not the correct representation. So it would form a network like what is the network like cubic structures, right? We would have learned it in solid state. Solid state la நம்ம படிச்சிருக்கோம். It would form some cube-like structures. So phases-ல atoms வந்து இருக்கும். And then in the body, right? So இது மாதிரி ஒரு யூனிட், இது நான் வரைஞ்சிருக்க ஒரு யூனிட் செல். இந்த மாதிரி நிறைய யூனிட் செல் கம்பைன் ஆகி it would form a crystal lattice, right? ஸோ இந்த மாதிரி அயனிக் காம்பவுண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஜாயிண்ட் மாலிக்யூலா தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் 1ல கொடுத்துருக்க ஜாயிண்ட் மாலிக்யூல்ஸ்ங்கிறது இட்ஸ் அ கரெக்ட் ஒன். ஓகே, இப்போ அதோட டைரக்ஷன் பத்தி பார்க்கும்போது கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தே ஆர் டைரக்ஷனல், பட் அயனிக் காம்பவுண்ட்ஸ் வந்து தே ஆர் ஆம்னி டிரெக்ஷனல். ஓகே, எல்லா டிரெக்ஷன்லயும் இட் வுட் பி பிரசன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இட் இஸ் நாட் டிரெக்ஷனல், பர்ஃபெக்ட்லி டிரெக்ஷனல். These are omnidirectional. So, அப்ப correct option என்னன்னு பார்த்தோம்னா it's omnidirectional attractive forces and giant molecules. So, இதுதான் directional கிடையாது, because directional and discrete moleculeனா அது covalent molecule. Unidirectional கிடையாது. Unidirectional and giant molecule கொடுத்திருக்காங்க, இதுவும் கிடையாது. Unidirectional and discrete molecule, இந்த ஆப்ஷனும் தப்பு. The correct option is omnidirectional attractive forces and giant molecules. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தோம்னா இட்ஸ் ஷ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் டைம் டிபெண்டன்சஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியில டைம் டிபெண்டன்ஸ் ஷ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து இதுதான். H cap psi is equal to I H cross dou psi by dou t. ஸோ இதுதான் நமக்கான டைம் டிபெண்டன்ஸ் ஷ்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா யுரேனியம் has an atomic number of 92, an atomic weight of 238,
0.029. அட்டாமிக் நம்பரும் கொடுத்துட்டாங்க, அட்டாமிக் வெயிட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் நம்ம எந்த சிம்பிள்ல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா Z அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். இட் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் present in the nucleus, ரைட்? அதே மாதிரி அட்டாமிக் வெயிட் இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் மாஸ் நம்பர். இதை வந்து நம்ம ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ், ரைட்? அப்போ இதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இட்ஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்ப நமக்கு மாஸ் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, which is 238 மைனஸ் அட்டாமிக் நம்பர் 92. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு வர வேல்யூ 146. So that is the number of neutrons here. Option B is the correct answer. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா mass of hydrogen molecule is 3.4 into 10 to the power minus 27 kg. The molecule moves at a speed of 1700 meter per second. What is its de Broglie wavelength? So இந்த de Broglie wavelengthக்கான ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா de Broglie ஈக்குவேஷன் என்னன்னா lambda is equal to h by p. பீருக்கு இடத்துல நம்ம nv நம்ம mass into velocity போடுவோம். So the de Broglie equation is lambda is equal to h by mv. This is the de Broglie equation. நமக்கு கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க, m வேல்யூ கொடுத்துட்டாங்க, v வேல்யூ கொடுத்துட்டாங்க, 1700 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து லாம்டா கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி h வேல்யூ தெரியும், 6.626 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட். அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலா கிடைக்கிற வேல்யூ தான் 0.115 into 10 to the power minus 9. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் A, 0.115 into 10 to the power minus 9 மீட்டர். 17th question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா spectral lines are split into components when the source of emitting lines are placed in a strong magnetic field. அப்போ when placed in a strong magnetic field, spectral lines வந்துட்டு they are split into its components சொல்லியிருக்காங்க. இது என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் இட்ஸ் ஜீமன் எஃபெக்ட். ஓகே, இப்போ எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரானுக்குன்னு ஒரு ஸ்பின் இருக்கும், ரைட்? இட்ஸ் ஓன் ஸ்பின், அதுக்குன்னு ஒரு ஸ்பின் இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஆர்பிட்டலையும் சுத்தி வரும், ஜஸ்ட் லைக் ஹவு சன் டு. சன் வந்து தன்னைத்தானே சுத்திட்டு இட் வில் ஸ்பின் அரௌண்ட் த சன், நாட் சன், எர்த் வந்து தன்னைத்தானே சுத்திட்டு இட் வில் ஸ்பின் அரௌண்ட் த சன், ரைட்? அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்பின், அதே மாதிரி இட் ஆல்சோ ஹாஸ் இட்ஸ் ஆர்பிட்டல் ஸ்பின். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரானை கொண்டு போய் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அதுக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு எலக்ட்ரானுக்கு. நம்ம இப்ப இதை கொண்டு போய் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து they'll get split. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்ல அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்ல இந்த இடத்துல, அப்ப இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஸ்பெக்ட்ரல் லைன் வந்துட்டு ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த ஒரு டேஷ் we can consider it as ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். இப்ப நான் வந்துட்டு இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் வந்துட்டு இட் கேன் கெட் ஸ்பிளிட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல் வேல்யூ இங்க 1னா இட் கேன் ஸ்பிளிட் இன்டு -1 0 +1. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துட்டு they will split into its components. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் இட்ஸ் கால்ட் ஜீமன் எஃபெக்ட். ஓகே, இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்ஷன் டி, ஜீமன் எஃபெக்ட். அடுத்த கொஸ்டின், இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் which series of lines are used to calculate ionization energy? ஓகே, இது பிசிக்கல் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில இருந்து. ஸோ இதுல இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல கேட்டிருக்காங்க which series of lines are used to calculate ionization energy. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ionization energy is the energy required to remove. இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்ஸ் ஆர்பிட்டலா இருக்கு அப்படின்னா இது நியூக்ளியஸ்னு வச்சுப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்க இருக்குன்னா ionization energy is the energy required to remove this electron, right? Energy required to remove this electron from the valence shell. இந்த removal of electron வந்துட்டு it happens only in the ground state of an atom, right? அப்ப இந்த 4 சீரீஸ்ல எது வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப லைமன் சீரீஸ் எடுத்து
Balmer, Passion, bracket, and fun. ஸோ இது எல்லாமே ஹையர் ஸ்டேட்ல இருந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் ஆகும். பாமர் வந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு, பாஸ்டன் 3, பிராக்கெட் 4 அண்ட் ஃபன் 4. ஸோ இதுல லைன்மன் சீரீஸ் மட்டும்தான். It consists of electronic transitions where electron will drop to ground state. N is equal to 1 state drop ஆகும் from higher energy level. So the lines of Lyman series it's used to calculate. The lines of Lyman series are used to calculate ionization energy. So the correct answer here is Lyman series. Okay. Now for the next question. Question number 19 என்னன்னு பார்த்தோம்னா Mulliken scale is related to இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சிருப்போம். Mulliken scale of electronegativity, the value is equal to the arithmetic mean of first ionization energy and electron affinity நம்ம படிச்சிருக்கோம். Right? So that's the formula given here. Electronegativity, Mulliken electronegativity is equal to is the arithmetic mean which is divided by 2. The arithmetic mean of ionization energy and electron affinity divided by 2. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் பாண்ட்ஸ். செகண்ட் ஒன் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் வேலன்சி எலக்ட்ரான் நோ, அகைன் இட்ஸ் நாட் த கரெக்ட் ஆப்ஷன். Option ionization potential and ionization energy both are the same, right? Ionization potential on the energy, so this is not the right one. And the last one is ionization potential and electron affinity. So this is the correct option. Okay, so it depends on ionization energy and electron affinity. So option D is the correct answer here. Now for the next question, 20th question. Only one lone pair of electron containing central atom in the following molecules. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ அதுக்கு இந்த கொஸ்டின் வந்து VSEPR தியரி வச்சுதான் நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் எத்தனை லோன் பேர் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வில் ஜஸ்ட் கன்சிடர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் CH4. ஓகே, கார்பனோட பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி 4, right? 2s2 2p2, அதனால இட் ஹாஸ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ கார்பனுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், நம்ம 4 ஹைட்ரஜன் இதோட பைண்ட் ஆகணும். அப்போ 1 2 3 4 4 ஹைட்ரஜனுமே இங்க பைண்ட் ஆயிடும். ஸோ இங்க வந்துட்டு பாண்ட் பேர் தான் இருக்கு, பாண்ட் ஆகுற பாண்ட் பேர் மட்டும்தான் 4 இருக்கு, லோன் பேர் வந்துட்டு இட்ஸ் 0. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா H2O. H2Oல இப்போ நம்ம ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துட்டு 6, பிகாஸ் 2s2 2p4 1 2 3 4 5 6 6. இப்போ இந்த 6 இதுல 2 ஹைட்ரஜன் தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது, மீதி எல்லாமே லோன் பேர். இந்த 2 எலக்ட்ரான் ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். அப்போ பாண்ட் பேர் வந்து 2, லோன் பேர் வந்து 2. இல்ல 2 லோன் பேர் இருக்கு, ஒரு லோன் பேர் இல்ல. ஒரு லோன் பேர் தான் கேட்டிருக்காங்க, 2 லோன் பேர் இல்ல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் த கரெக்ட் ஆப்ஷன். ஏயும் கரெக்ட் இல்ல, பியும் கரெக்ட் இல்ல. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா NH3. நைட்ரஜனுக்கு இட் ஹாஸ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் 2s2 2p3 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல 3 பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது, 3 ஹைட்ரஜன். NH3ல 3 ஹைட்ரஜன், மீதி இருக்க பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டு இட்ஸ் அ லோன் பேர். 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் டிலயும் பார்த்தோம்னா 3 லோன் பேர் இருக்கு, 2 பாண்ட் பேர் 3 லோன் பேர். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தோம்னா transition elements are colored due to the presence of. எதனால they are colored அப்படின்னா we obviously we studied it is due to the presence of d electrons, right? இப்போ நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்த்தோம்னா transition metals are colored due to the presence of d electrons. இப்போ due to the presence of incomplete d orbitals most transition metals are colored. Okay, electrons இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் let us consider copper. காப்பருக்கு வந்து 3d9 கான்ஃபிகரேஷன் இல்லையா? 3d9 கான்ஃபிகரேஷன். It has a very blue color, bright blue colored blue or certain molecules or copperனால it is described by its very beautiful blue color காப்பருக்கு. இப்போ அதே ஜிங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிங்க் ஹாஸ் 10 electrons, right? 10 எலக்ட்ரான் இருக்கு மொத்தமா. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு.
இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ கோபால்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 3D7 இருக்கும். 3D7 இந்த கோபால்ட் காம்ப்ளெக்சஸ்லாம் ஒரு நல்ல ஒரு கிரீனிஷ் கலர்ல இருக்கும். கோபால்ட்டும் சரி, நிக்கல் காம்ப்ளெக்சஸும் சரி, நல்ல ஒரு கிரீனிஷ் கலர் இருக்கும். ஸோ அது ஆனா இப்போ ஹாஃப் ஃபில்டு மேங்கனீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹாஃப் ஃபில்டு மேங்கனீஸ்ல D5 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஹாஃப் ஃபில்டு இதெல்லாம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன்ல இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்காது, பட் இட் ஹாஸ் அ வெரி பேல் கலர். மத்ததெல்லாம் பிரைட் கலர்டா இருக்கும். டார்க் கிரீன் அண்ட் டார்க் ப்ளூ நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸா இருக்கும். பட் when it is half filled and fully filled stable configuration, it has it is either colorless or the color is very pale. Right, so இங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, electrons observe specific wavelengths of visible region light to jump from lower energy orbital d orbital to higher energy d orbital, and the color we see is the complementary color of the light observed. Okay, so as I mentioned, due to the presence of incomplete d orbitals இருக்கிறதுனால தான் most of these transition metals are colored. Now for the next one, yeah, the correct option is d electrons. Again, a question from F-block elements. ஸோ இதுக்கு முன்னாடி அதோட கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ அகைன் இதுவுமே கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ F-block எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இதெல்லாம் ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, why lutetium 3+ ion is not absorbed in the UV visible region? Lutetium ion வந்து it's the last element of the lanthanide series. Okay, it's the last element. அப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா, இட்ஸ் 4f14 5d1 6s2. இதுதான் 14th லாஸ்ட். இது 14 எலக்ட்ரான்ஸுமே it would have been filled. ரைட், அப்ப இதோட ஆர்பிட்டல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, செவன் 8 9 10 11 12 13 14. அப்ப இதோட 4f ஆர்பிட்டல் எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். இட்ஸ் ஃபுல்லி ஃபில்ட். ரைட், ஃபுல்லி ஃபில்டு. அது ஆல்ரெடி 3D இதுல பார்த்தோம் நம்ம. ஜிங்க்கு வந்துட்டு ஃபுல்லி ஃபில்டு 3D ஆர்பிட்டல் இருக்கிறதுனாலதான் இட்ஸ் கலர்லெஸ். அதே மாதிரி இங்க ஃபுல்லி ஃபில்டு 4s ஆர்பிட்டல் இருக்கிறதுனாலதான் இது வந்து தெர் இஸ் நோ அப்சார்ப்ஷன் இந்த யூவி ரீஜன். அண்ட் இந்த காம்பவுண்டுமே வந்துட்டு கலர்லெஸ்ஸா இருக்கு. ரைட், ஓகே. நவ் த கரெக்ட் ஆப்ஷன் ஹியர் இஸ் இட் ஹாஸ் ஃபுல்லி ஃபில்ட் F shell. Now for the next one, oxidation state of N in NH2OH. So this is one of the easy questions here. இப்ப NH2OH கொடுத்திருக்காங்க. என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்ரஜன்ல வந்து மொத்தம் 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனோட சார்ஜ் என்னன்னு பார்த்தா இட்ஸ் +1. ரைட், +1. அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அதோட சார்ஜ் என்னன்னு பார்த்தா -2. அகைன் ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 சார்ஜ். இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ் +2 -2 கேன்சல் ஆயிடும். அப்ப x + 1 is equal to 0, x is equal to -1. அப்போ NH2OH ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு இட்ஸ் -1. So the correct answer here is -1. Next 24th question. 24th question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, catalyst used in the artificial fixation of atmospheric nitrogen by Haber's process is. Haber's process நம்ம படிச்சிருப்போம். It's a process where we convert nitrogen to ammonia. நைட்ரஜனை வந்து அமோனியாவா கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்லயும் ஹை ப்ரெஷர்லயும் தான் நடக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் என்னன்னா, அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் இஸ் கோயிங் டு பி அயன் அண்ட் மாலிப்டினம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பயாலஜிக்கல் ப்ராசஸ் பார்த்தாலுமே பயாலஜிக்கல் சாயில்ல வந்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். அந்த பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷனை சப்போர்ட் பண்ற என்சைமோட கோஃபேக்டர்லயுமே அயன் அண்ட் மாலிப்டினம் தான் இருக்கு. So iron and molybdenum is the catalyst used for conversion of atmospheric nitrogen to ammonia by Haber's process. So the correct answer is iron molybdenum. Now for the next question. Here again it's a very simple question. The 25th question is complete the following reaction. So இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வந்து இந்த X என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். So the reaction is NH3 OH Cl
இந்த எக்ஸ் இதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியணும். கொடுத்துருக்கிறது NaCl பிளஸ் CH3OH பிளஸ் NH2OH. இப்ப நம்ம பார்த்தோம்னா இங்க ஒரு Cl இருக்கு, NaCl எடுத்துக்கோம், இங்க ஒரு Cl இருக்கு, இங்க ஒரு Cl இருக்கு, பட் Na மிஸ் ஆகுது, ரைட்? அப்போ ஒரு Na இருக்கு நமக்கு இந்த ரியாக்டன்ட்ல, ஒரு இந்த சோடியம் இருக்கு. அடுத்தது OH. OH இங்க ஒரு OH இருக்கு, இங்க ஒரு OH இருக்கு, பட் CH3 இங்க மிஸ் ஆகுது. ஸோ ஒரு CH3 இருக்கு இங்க இந்த எக்ஸ்ல. ஓகே, அண்ட் தென் இங்க என்ன இருக்குன்னா NH3 இருக்கு, இங்க NH2+1 இருக்கு. ஓகே, NH2+ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க மிஸ் ஆகிற ஒரே ஆட்டம் வந்து O. அப்ப இங்க ஒரு NH3, ஒரு CH3, ஒரு O இருக்கு. அப்ப இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நாட் NH2, சாரி, ஒரு Na இருக்கு, ஒரு CH3 இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இப்ப நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க CH3OLi லித்தியம் கொடுத்துருக்கான், இல்ல. அலுமினியமும் கிடையாது, நம்மளோட ப்ராடக்ட்ல அலுமினியமும் கிடையாது, சோடியம் தான். அகைன் மேக்னீஷியமும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போனோம் அப்படின்னா, ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, phosphine gas catches fire in contact with air forming dash smoke. ரைட்? இப்போ இங்க phosphine கேஸை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. phosphine கேஸ் ஏர் கூட ரியாக்ட் ஆனா என்ன ரியாக்ஷன் நடக்கும், நமக்கு என்ன மாதிரி ஸ்மோக் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, so this is the reaction of how phosphine reacts with oxygen present in the air. Okay, P2O5 ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுனா ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு சர்க்குலர் ஸ்மோக் மாதிரி, ஒரு ஒயிட் ஸ்மோக்கி சர்க்குலர் ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு ஒயிட் சர்க்குலர் ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்துட்டு வோர்டெக்ஸ் ரிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் சி, vortex ring. Okay. Now for the next question. Melting and boiling points of transition series dash on moving from left to right of the periodic table. இதுவுமே ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸை எடுத்துப்போம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ரைட்? இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்டா, விச் இஸ் மூவிங் அலாங் த பீரியட், நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? இங்க ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், இங்க 2 அன்பேர்ட் இருக்கும், 3, 4, 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இங்க இருந்து இங்க போறது வரைக்குமே ஒரு இதுக்கும் ஒரு அன்பேர்ட் இருக்கிறது எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் வுட் ஸ்ட்ரென்தன் த இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன். அந்த இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷனை அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுனால இந்த மெல்டிங், இந்த 5 எலமெண்ட்ஸுக்கும் இந்த மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது இட் இன்க்ரீஸ். ஓகே, இப்ப அடுத்தது அயனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா 6th எலக்ட்ரான் வந்து பேர் ஆக ஆரம்பிச்சோம். அப்ப இங்க வந்துட்டு ஃபோர் இது இருக்கும், 4 அன்பேர்ட், 3 அன்பேர்ட், 2 அன்பேர்ட் எலக்ட்ரான், 1 அன்பேர்ட் எலக்ட்ரான். இங்க அன்பேர்ட் எலக்ட்ரானே இருக்காது. ரைட்? அப்போ இங்க என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி போகிறப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அவைலபிலிட்டி ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்க பாண்ட், மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து இங்க டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் in a period, left to right மூவ் பண்ணும்போது from scandium to magnesium, the number of unpaired electron increases. Okay, strengthening the interatomic attraction and raising the melting and boiling point. அதோட interatomic attraction வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த அட்ராக்ஷனை ஓவர் கம் பண்றதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதனாலதான் அதோட மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த எலிமெண்ட் வரைக்கும் இட் இன்க்ரீஸ். அடுத்தது மேக்ஸிமம் ரீச் பண்ணியாச்சு மேங்கனீஸ்ல. மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்க பேரப் ஆக ஆரம்பிக்கும் போது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்போ நமக்கு ஆப்வியஸா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டுமே வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதுல நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகாது, ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி ஒரே மாதிரி த்ரூ அவுட் த பீரியட் டிக்ரீஸும் ஆகாது. அது மாதிரி டிக்ரீசஸ் டு மினிமம் தென் இன்க்ரீசஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீசஸ் டு மேக்ஸிமம் அண்ட் தென் டிக்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஹியர். And then question number 28. The question is, which one of the following statement is not correct for carbon? Okay, carbon atom எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா கார்பனுக்கு வந்துட்டு
It has 1s2, 2s2, 2p2. ரைட். அப்ப இந்த லாஸ்ட் p ஆர்பிட்டல மட்டும் வரைஞ்சோம் அப்படின்னா 1 2. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்க பார்க்கும். கெயின் பண்ணாதான் இட் கேன் அட்டைன் த ஹாஃப் ஃபில்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். அப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிற நினைக்கிற கார்பன் வந்துட்டு இட் வுடன் லூஸ் திஸ் எலக்ட்ரான் ஈஸிலி. இந்த எலக்ட்ரானை ஈஸியா விட்டு கொடுக்காது. பிகாஸ் ஒரு எலக்ட்ரான் வந்துட்டா இட் கேன் அட்டைன் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதனால அயனைசேஷன் எனர்ஜியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா the ability to remove an electron from the valence shell. இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்க இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கஷ்டம். பிகாஸ் ஒரு எலக்ட்ரான் வர வேண்டியது இருக்கு, போக வேண்டியது இல்லை கார்பன்ல. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகே. ஏன்னா இதுக்கு வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படுது. லோ அயனைசேஷன் எனர்ஜில ரியாக்ஷன் லோ அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தா இதை ரிமூவ் பண்ண முடியாது. ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பட் நாட் த கரெக்ட் ஆப்ஷன் ஹியர். ஏன்னா நாட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது பி, ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அகேன் இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி ஃபார் கார்பன், right, which is it has high melting and boiling point. This is the correct statement, so not the correct option. Okay, அதே மாதிரி lack of d orbital. Yeah, it has 2p orbital. S orbital, p orbital இருக்கு, it doesn't have d orbital. So again, it's a correct statement but a wrong option. And then fourth option, forms d pi p pi double bond. No, கார்பனும் கார்பன் இப்ப சேருது அப்படின்னா it forms a p pi p pi double bond, not a d pi p pi double bond. So this is the wrong statement. That's the correct option. Okay. Now for the next question. Yeah. 29th question is monoxides of germanium, tin and lead or dash in nature னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து கார்பன் சீரீஸ் பேஸ் பண்ண எலிமெண்ட்ஸ் இதெல்லாம். பி பிளாக்ல கார்பன் சீரீஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் இதெல்லாம். கார்பன், சிலிக்கன், ஜெர்மனியம், டின், லெட். ரைட். ஸோ இதோட ஆக்சைட்ஸ், மோனோ ஆக்சைட்ஸ்னா என்னன்னா இது கூட ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. ரைட். ஸோ இதோட மோனோ ஆக்சைட்ஸோட நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசிடிக்கா, பேசிக்கா, ஆம்ஃபோடெரிக்கான். ஸோ இதோட மேஜர் ரூல் என்ன அப்படின்னா ஆன் மூவிங் டவுன் த குரூப் பேசிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். பேசிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ CO வந்துட்டு அசிடிக்கா இருக்கும், SiOவுமே மைல்ட்லி அசிடிக்கா இருக்கும். கீழே டவுன் த குரூப் போக போக இட் பிகம்ஸ் மோர் பேசிக். So the correct answer is option C, basic. Okay, now for the next question. This is a simple question, memory-based question. It's a memory-based question. 30th question is, dash is used as a filler for making rubber. So the correct answer is fine amorphous silica. Okay, fine amorphous silica is an essential reinforcing filler used to improve the mechanical and physical properties of rubber. Okay, so correct answer is option B. Now இந்த question வந்து thermodynamicsல இருந்து கேட்டிருக்காங்க. So question என்ன அப்படின்னா இந்த question வந்து thermodynamicsல இருந்து கேட்டிருக்காங்க. Question என்ன அப்படின்னா the enthalpies of combustion of rhombic sulfur and monoclinic sulfur are கொடுத்துட்டாங்க. Okay, enthalpies of combustion கொடுத்துட்டாங்க. அதாவது delta Hc value கொடுத்துட்டாங்க. rhombic sulfurக்கு -297.5, monoclinic sulfurக்கு -300 kilojoule respectively. Okay, now we have to find out the change of enthalpy of monoclinic to rhombic sulfur. Okay, so இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா there is a formula. Okay, இப்போ as I already said இங்க கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல பார்த்த மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. rhombic sulfurக்கு combustion of rhombic sulfurக்கு டெல்டா H1 வேல்யூ வந்துட்டு -297.5 கிலோஜூல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மோனோக்ளினிக் சல்ஃபருக்குமே கொடுத்துட்டாங்க 300 கிலோஜூல். இப்போ ஹெஸ் லா யூஸ் பண்ணோம். அக்கார்டிங் டு ஹெஸ் லா, சேஞ்ச் இன் என்தால்பி டெல்டா H is equal to delta HC summation of delta H reactants. Okay, இங்க combustion heat of enthalpy தான் கொடுத்துருக்காங்க. ஸோ delta HC reactants minus summation of delta HC of products. Okay, அப்ப நமக்கு கொடுத்த இந்த ரியாக்ஷன் என்னது? S monoclinic to S rhombic. monoclinic தான் ரியாக்டன், rhombic வந்து ப்ராடக்ட். அப்ப ரியாக்டன்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? monoclinic 300. அப்ப -300 minus of -297. monoclinic -300, rhombic -297.5. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூ -2.5 kilojoule. So the correct answer here is -2.5 kilojoule, which is option B.
Now for the next question, 32nd question. Which one of the following is not an extensive quantity? Okay. So இது தெரிஞ்சுக்க முன்னாடி we should know the definition of what an extensive quantity is and what an intensive quantity is. Okay. இது ரெண்டுத்துக்கும் difference தெரிஞ்சாதான் we can answer this question. Right. So இப்போ extensive quantity அப்படின்னா it depends on the quantity of a matter. Okay. It depends on the quantity of a matter. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் எடுத்துக்கலாம். மாஸ் வந்துட்டு ஒரு இது இட்ஸ் குவான்டிட்டி பேஸ்ட், ரைட்? இவ்வளோ மாஸ் இருக்கு, இவ்வளோ இருக்கு. ஸோ தட்ஸ் குவான்டிட்டி பேஸ்ட். வால்யூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அகேன் இட்ஸ் குவான்டிட்டி பேஸ்ட். இவ்வளோ எம்எல் இருக்கு, ரைட்? இவ்வளோ லிட்டர் இருக்கு. ஸோ தட்ஸ் குவான்டிட்டி பேஸ்ட். ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் டபுள் பண்ணா அகேன் மாஸ் வில் பி டபுள், ரைட்? ஸோ அதனால it depends on the quantity. So these are extensive quantity. Okay. Intensive abdina, it is independent of the quantity. Okay. For example, temperature, density. Okay. So these are intensive properties. Okay. Adala extensive properties. These are intensive properties. அப்ப இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, yeah, as I said, an extensive property of a system depends on the system size and amount of matter in the system. எவ்வளவு quantity இருக்குது, amount of matter in the system, that's called as an extensive property. ஆனா கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா வால்யூம் இஸ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்திருப்பாங்க, பட் வால்யூம் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. So all four options given here are extensive quantity. Now for question number 33. It is impossible to convert heat into work without compensation. இது எந்த லா அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸோட எத்தனாவது லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் த செகண்ட் லா. ஓகே. செகண்ட் லா we all know இதுவுமே மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். So second law states that it is impossible to convert heat into work without compensation. So the correct answer is option A. Right. Okay. Now for the next question. Okay. If question number 34 பார்த்தோம்னா, the molar heat capacity of a gas at constant pressure must be. இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்றத we have to select. இப்போ we all know for an ideal gas, the molar heat capacity of a gas வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க, அந்த ஈக்குவேஷன் என்னன்னா Cp minus Cv is equal to R. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா சிபி இஸ் நாட் ஈக்குவல் டு சிபி. ஸோ இது தப்பான ஆப்ஷன். அதே மாதிரி சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் சிவின்னு கொடுத்துருக்காங்க. நோ. இப்போ இந்த ஆப்ஷனை ரீஅரேஞ்ச், இந்த கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இது எப்படி சிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் சிவி. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. இப்போ சிபி லெஸ் தேன் சிவியா இல்ல சிபி கிரேட்டர் தேன் சிவியா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஆறு நீங்க கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் எ கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. இட்ஸ் எ கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்துட்டு 8.314, which is a positive value. ஓகேவா? பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கிறதுனால இட்ஸ் நாட் லெஸ் தேன் சிவி, இட்ஸ் கிரேட்டர் தேன் சிவி. ஓகே. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Now for the next question, question number 35. இதுல வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் மேக்ஸிமம், மினிமம், ஜீரோ, கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல. Energy can neither be created nor destroyed. It can only be transformed from one form to another னு படிச்சிருக்கோம். அப்ப நம்ம யூனிவர்ஸ் வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமா கன்சிடர் பண்றதுனால அதோட டோட்டல் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாவும் இருக்காது, மினிமமாவும் இருக்காது. இட் ஓன்ட் பி ஜீரோ. அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே. இட் வில் பி கான்ஸ்டன்ட் ஓவர் டைம். So the correct answer here is option D. Now for the next question. Yeah, again a question from thermodynamics. So the enthalpy of vaporization related to entropy change. So நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. enthalpy of vaporization relative to entropy change. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கணும். So phase transitions like vaporization, இங்க வந்து vaporization தான் enthalpy of vaporization தான் கேட்டிருக்காங்க. So phase transitions like vaporization occur at constant temperature and pressure in equilibrium. Okay. இப்போ ஒரு ப்ராசஸ் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா அதோட டெல்டா ஜி வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், விச் இஸ் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போ டெல்டா ஜி வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். நமக்கு அகைன் இங்க வந்து நம்ம வேப்பரைசேஷனை பத்தி ஸ்டடி பண்றதுனால யூ கேன் ரைட் இட் அஸ் டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் மைனஸ் டி டெல்டா எஸ் வேப்பரைசேஷன். அப்ப இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு T delta S
நமக்கு டெல்டா எஸ் ஓட வேல்யூ தான் கிடைக்கும் அப்படிதானே. ஸோ இப்போ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி. ஸோ தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு போய் பார்த்தோம்னா இட்ஸ் டெல்டா ஹெச் விச் இஸ் டெல்டா ஹெச் பை டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ். ரைட், ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். Okay. Now for the next one, what is the reason for ice skating? Okay, reason for ice skating என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஐஸ் ஐஸ் ஸ்கேட்ஸ்க்கு கீழே அது கீழே ஒரு பிளேடு மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ அதுல வந்து அவங்க அந்த பனியில வந்து ப்ரெஷர் கொடுத்து தேல் பி மூவிங் அந்த பனியில. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னா ஸ்கேட்ஸ்ல இருக்க மெட்டல் பிளேட் வச்சு அங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ஸ்கேட்டரோட வெயிட்னால இந்த ப்ரெஷர் வில் பி இன்க்ரீசிங். ரைட், அந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னால மெல்டிங் பாயிண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆகி போனோம்னா ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து ரெடியூஸ் ஆயிட்டு திரும்ப அந்த மெல்ட் ஆன ஐஸ் வந்து திரும்ப ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம். அப்ப இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் decreases with increase in pressure. Yeah, so that's the correct option here. நம்ம வந்து ப்ரெஷர் வந்து அதிகமா கொடுக்கும்போது அந்த பிளேடுல இருக்க ஹை ப்ரெஷர்னால நம்ம அந்த ஸ்கேட்டரோட வெயிட் வந்து அந்த பிளேட்ல ஃபுல்லா இருக்கிறதுனால ஹை ப்ரெஷர்னால நமக்கு கீழே இருக்க ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். தாட்ஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, now let us look at question number 38. Question number 38 என்னன்னா the condition for the spontaneity of a reaction. இது ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா அதோட ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அதாவது டெல்டா ஜி வந்துட்டு இட் ஹாஸ் டு பி ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்ப இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா டெல்டா எஸ் கிடையாது. ஸோ டெல்டா எஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்ல, டெல்டா எஸ் லெஸ் தேன் ஜீரோ இல்ல, டெல்டா எஸ் டெல்டா ஜி லெஸ் தேன் ஜீரோனா தான் அந்த வேல்யூ வில் பி நெகட்டிவ். ரைட், இங்கே இட் வில் பி பாசிட்டிவ் கிரேட்டர் தேன் ஜீரோ. டெல்டா ஜியோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் இல்ல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஓகே, option D is the correct answer. Now for the next question. Question number 39 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா for a system of definite composition at constant temperature and pressure summation of ni di mu I is equal to 0 is. இது என்ன equation கேட்டிருக்காங்க. அகைன் இது ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். இந்த 4 ஆப்ஷன்ல இது என்ன இந்த கொடுத்திருக்க equation என்ன equation அப்படின்னா இட்ஸ் கிப்ஸ் டியூகம். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தோம்னா for a system of definite composition at constant temperature and pressure is pressure for இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சம்மேஷன் ஆஃப் ni di mu I is equal to 0. இது வந்து என்ன ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இது ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின். ஸோ the given equation is it's a Gibbs-Duhem equation. Okay, which is option C. Option C is the correct answer. Okay. Okay, இப்போ question number 40 என்னன்னு பார்த்தோம்னா rate constant for the reaction of type A plus B to product is இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தென் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ஹியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் த சொல்யூஷன் ஹியர். யா, ஸோ இங்க வந்துட்டு A plus B gives product. So this is the equation given here. Again, இங்க ஒரு reactant ரெண்டு reactant, right? So if we write the order of the equation, it's going to be A power 1, B power 1. So the order is going to be 1 plus 1, 2. So it's a second order reaction. Okay. So இப்போ இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் ஈக்குவேஷன் எது அப்படின்னு நம்ம இந்த டெரிவேஷன் ஃபுல்லாவே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன, செகண்ட் ஆர்டருக்கு என்ன அப்படின்னு. ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். கொடுத்திருக்க ரியாக்ஷன் வந்து ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் we have to find what is the rate constant of the given reaction. Okay, so option D is the correct answer here. Okay, now again ஒரு kinetics question கேட்டிருக்காங்க. So the rate equation for the reaction Na to product is. Okay, so அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க ஆர்டர் நமக்கு தெரியல பிகாஸ் ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட இப்போ இது எழுதணும் அப்படின்னா A பவர் n ஆயிடும். ரைட், நமக்கு இதோட ஆர்டர் தெரியல. அப்ப இதை நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்மேட்ல தான் எழுத முடியும். ஸோ இங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இட்ஸ் நாட் அ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டரும் கிடையாது. இங்கே தான் ஜென்ரலா தேவ் கிவன் இட் அஸ் n.
So option B is the correct answer here. dx by dt is directly proportional to a minus x to the power n. So option B is the correct answer here. So now for the next question. Question number 42. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோல்டு நம்பர் ஆஃப் ப்ரொடெக்டிவ் கொலாய்ட் ஆஃப் ஆல்புமின் இஸ். ஸோ இது வந்து சர்ஃபேசஸ் அண்ட் கொலாய்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டு நம்பர்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட்? கோல்டு நம்பர்னா என்னன்னா இட் இஸ் அ மினிமம் மாஸ் ஆஃப் கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் which is required to prevent coagulation, right? இப்போ கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ்னா இட் ஹாஸ் டு பி டிஸ்பர்ஸ்ட் இன் த சொல்யூஷன். சொல்யூஷன்ல டிஸ்பர்ஸ் ஆகிருக்கணும், கீழே செட்டில் ஆகக்கூடாது. அப்போ இந்த கோல்டு நம்பர் வந்து என்னன்னா நமக்கு எவ்வளோ அந்த ப்ரொடெக்டிவ் கொலாய்டு தேவைப்படுது, செட்டில் விடக்கூடாது. அந்த காம்பவுண்ட் வந்து கொலாய்டு வந்து செட்டில் ஆகாம இருக்க எவ்வளோ நமக்கு ப்ரொடெக்டிவ் கொலாய்டு தேவைப்படுது, ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட் தேவைப்படுது, அதுதான் வந்துட்டு அதை டிட்டர்மைன் பண்றதுதான் இட்ஸ் கோல்டு நம்பர். ஓகே, ஸோ இப்போ ஆல்புமினோட கோல்டு நம்பர் அகேன் இட்ஸ் மெமரி பேஸ்ட் கொஸ்டின். இது வந்து அந்த யூனிட்ல ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆல்புமின்க்குனா இது கோல்டு நம்பரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கோல்டு நம்பர் ஃபார் ஆல்புமின் இஸ் 0.1 to 0.2 percentage. Okay, so the answer here is option B, 0.1 to 0.2. Okay, now for the next one. Okay, the electrochemistryல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிங்க் Zn2 plus 2 Zn கொடுத்துருக்காங்க. இதோட நான்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இப்போ அகேன் Zn2 plus 2 எலக்ட்ரான் Zn இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்ம இது எழுதணும் அப்படின்னா நான்ஸ்ட் ஈக்குவேஷன் E is equal to E0 minus 0.0591 by எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு 2. ஸோ 2 log of ப்ராடக்ட் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஜிங்க் and the reactant is going to be Zn2 plus. ஓகே, இப்போ இதுதான் நான் இங்க எழுதியிருக்க ஃபார்முலா. ஸோ இப்போ இங்க ஜிங்க் வந்துட்டு மெட்டலா இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்துட்டு 1 ஆகுது. ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் 1 by Zn2 plus. இப்போ இது அப்படியே இங்க மேல கொண்டுட்டு போனோம்னா மைனஸ் வந்து வரும். ஸோ இந்த மைனஸ் வந்து இது கூட மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, E is equal to E0 plus 0.0591 by 2 log Zn2 plus. ஸோ இது எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா option C is the correct answer. Okay. Okay, now for the next question. Again, it's a direct question, memory based question. So which one of the following is a reference electrode? இது reference electrode நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், ரைட்? இதை வச்சுதான் எல்லா மெட்டல்ஸோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் கால்குலேட் பண்ணாங்க, ரைட்? ஸோ இதோட வேல்யூமே வந்து 0 வோல்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் மற்ற மெட்டல்ஸோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். கேலமல் எலக்ட்ரோட் வந்து இட்ஸ் அ மெர்கரி பேஸ்ட் செகண்டரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். இதுதான் வந்து இப்போ எல்லா இதுலயுமே வைட்லி யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? இதுவும் சில்வர் குளோரைட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோன் தான், இட்ஸ் வைட்லி யூஸ்ட். ஹைட்ரோன் எலக்ட்ரோட் வந்து இட்ஸ் அன் இண்டிகேட்டர் எலக்ட்ரோட். ஓகே, இது வந்து பிஹெச் மெஷர்மெண்ட்ஸ்ல பிஹெச் மெஷர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த எலக்ட்ரோட யூஸ் பண்ணுவாங்க. அகைன் இட் ஹாஸ் டு பி பேர்ட். இந்த எலக்ட்ரோட் வந்து ஹாஸ் டு பி பேர்டு வித் அனதர் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஒரு கேலமல் எலக்ட்ரோடுடைய இது வந்து பேர் ஆகி தான் அது வந்து ரீடிங் கொடுக்கும், ரைட்? ஸோ இட்ஸ் நாட் அ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். Fe3 plus Fe2 plus இருக்குன்னா Fe3 plus to Fe2 plus it reduces, Fe2 plus Fe3 plus oxidizes. ஸோ இந்த மாதிரி ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இட்ஸ் அ ரிடாக்ஸ் எலக்ட்ரோட், நாட் அ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஸோ பியும் தப்பு. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் ஏவும் பி ரெண்டுமே ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் தான். பட் இங்க கரெக்ட் ஆப்ஷன் எது கரெக்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க உள்ள எக்ஸாம்பிள் இட்ஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் as a it is the widely used reference electrode. ஸோ அதனால கூட மேபி they would have mentioned option B. But option A is also a reference electrode. It is considered as a primary reference electrode. So we might get confused. இதை சூஸ் பண்றதா இதை சூஸ் பண்றதான்னு. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 45 பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் 0.0128 நார்மல் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் அட் 25 degree C. அதுல வந்து என்ன லாம்டா சி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 14.4 கொடுத்துருக்காங்க. 14.4 மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் per ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி லாம்டா இன்ஃபினிட்டி விச் இஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ நம்ம இப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா KA கண்டுபிடிக்கணும். KA இஸ் நத்திங் பட் இட்ஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஓகே, ஸோ இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா KA இஸ் ஈக்குவல் டு C ஆல்பா ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஆல்பா. ஸோ இப்போ இங்க ஆல்பா எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு லாம்டா சி பை லாம்டா இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we will get 0.03683. இந்த வேல்யூவை நம்ம KA ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா the value we get is 1.802 into 10 to the power minus 5. Okay, so you can pause the video here and you can try solving this question. And இது ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுன்றதை you mention. Okay, again the answer is option A, 1.80 into 10 to the power minus 5. Okay, அடுத்த கொஸ்டினுமே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில என்னன்னா, so it's again a memory based question. The galvanizing is the process of coating iron surface with என்னதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மெட்டல் வந்து அயன் சர்ஃபேஸ்ல கோட் பண்றோம் ரஸ்டிங்க ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஸோ தட்ஸ் வாட் galvanizing is. ரஸ்டிங்க ப்ரிவென்ட் பண்றதுக்காக அயன் சர்ஃபேஸ் மேல we are coating a metal. அது என்ன மெட்டல் கேட்கறாங்க. So the correct answer here is zinc. Okay, it's just option C. Now for the next question, again from electrochemistry. So which metal ion is used to oxidize Ag2+? So இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகே, எந்த ஆர்டர்ல வந்து அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஆர்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போ இங்க என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் இப்போ இதுல எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கோல்டு அதாவது Au3+ஓட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் சில்வரை விட ஹையரா இருக்கு. எதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஹையரா இருக்கோ அதுதான் வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து சில்வர் வந்து காப்பர் ஆக்சிடைஸ் பண்ணலாம், ரைட், ஆனா காப்பரால சில்வர் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு ஹேவ் அ ஹை ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ கோல்டுக்கு தான் வந்து ஹை ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு சில்வரை விட. ஸோ கோல்டு வந்து ஈஸியா சில்வரை ரெடியூஸ் பண்ணலாம். மற்ற எந்த மெட்டல்ஸுமே தாண்டி கொடுத்துருக்க ஆப்ஷன்ல அயனுமே அயன் ஹாஸ் லோ -0.44 இருக்கு. அதே மாதிரி லெட் காப்பர் பார்த்தோம்னா லெட்டுக்குமே கம்மியா இருக்கு. லெட்டுக்குமே சில்வரை விட வேல்யூ கம்மியா இருக்கு. ஒன்லி எலிமெண்ட் கோல்டு. கோல்டு 3+ மட்டும்தான் இட் ஹாஸ் அ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஹையர் தேன் சில்வர். ஸோ அதுதான் கோல்டு தான் ஆக்சிடைஸ் பண்ணும் சில்வர். ரைட், நவ் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின், அகைன் அ கொஸ்டின் ஃப்ரம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. நம்ம வந்து EMF கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க வந்து கான்சென்ட்ரேஷன் செல் கொடுத்துருக்காங்க, மெர்குரி ஜிங்க் செல் கொடுத்துருக்காங்க. ஸோ அகேன் C1 கான்சென்ட்ரேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. C1 C2ஓட கான்சென்ட்ரேஷன். C1 வந்து 4 கிராம் ஆஃப் ஜிங்க் பெர் 100 கிராம் ஆஃப் மெர்குரி அண்ட் C2 இஸ் 2 கிராம் ஆஃப் ஜிங்க் பெர் 100 கிராம் ஆஃப் மெர்குரி. நம்ம வந்து EMF கால்குலேட் பண்ணணும். ரைட், EMF இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா யூசிங் நர்ன்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ ஆனோட்ல வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்ல ஜிங்க் வந்துட்டு இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு Zn2+. ஓகே, ஸோ ஹியர் ஆக்சிடேஷன் ஹாஸ் டேக்கன் பிளேஸ். கேத்தோட்ல வந்துட்டு Zn2+ வந்து எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி இட் காட் ரெடியூஸ்ட் டு ஜிங்க். ஸோ ஓவரால் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா Zn2+, Zn2+ கேன்சல் ஆயிடும், 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த Zn(C1) gives Zn(C2). ஸோ இதுதான் ஓவரால் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா it is 0.0591 by n log C1 by C2. Okay, அப்ப C1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும், it's 4. C2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும், it's 2. அப்ப அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணா this is the answer that we get. Right, so அப்போ the answer is 8.8 into 10 to the power minus 3 volt. Yeah, so the answer here is C. And next question என்னன்னா rate constant for a first order reaction is கொடுத்துட்டாங்க. So we have to calculate its half life time. Okay, so again first order equation வந்து it's a first order equation சொல்லிட்டாங்க. We have to know the half lifetime formula. Okay, so for a first order reaction க்கு half lifetime ஓட formula வந்துட்டு T half is equal to ln 2 by K. Okay, ln 2 சால்வ் பண்ணா 0.693 by K வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 1.54 into 10 to the power minus 3. So இதை சால்வ் பண்ணோம்னா the answer we get is 450 seconds. So இது எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தோம்னா it's going to be option A, 450 seconds. And now for the next question, இதுவுமே வந்துட்டு கைனடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து Arrhenius equation வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. Okay, so the question asked here is what is the slope for the given plot of ln K versus reciprocal temperature. Okay, அந்த பிளாட்டோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதோட சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் Arrhenius equation வந்து K is equal to
a into e power minus ea by rt. ரைட். ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடும் லான் எடுத்தோம் அப்படின்னா ln k is equal to ln a e பவரும் யும் லானும் கேன்சல் ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் மைனஸ் ea by rt. ஓகே, மைனஸ் ea by rt. இப்போ இதுல இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா y is equal to c plus mx. இது வந்து mx ஃபார்மேட்ல இருக்கா? mx ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ea by r into 1 by t. ரைட். அப்ப இதுல x வந்து 1 by t. அப்போ m ஓட வேல்யூ வந்துட்டு மைனஸ் ea by r. அப்ப அந்த ஸ்லோப் வந்துட்டு மைனஸ் ea by r. So that is the slope. So the correct answer here is option C, minus ea by r. நம்ம சிக்ஷா கிளாஸ்ல யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ஸை நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.